வடவா முக அக்னி அப்படின்னு ஒரு நெருப்பு இருக்கு மேடம் நீர்ல. ஓகே. அந்த நெருப்பு வந்து என்ன ஆகும்? நீர்ல நெருப்பு ஆமா இருக்கா? மேடம். ஓகே. நீரை உரியக்கூடிய சக்தி அந்த நெருப்புக்கு இருக்கு. ஓகே. அந்த நெருப்பு தான் நீரை உரியும். அந்த கர்மா ஒருத்தருடைய பாவம் பூர்வீகத்துல பெண் சாபம் அதிகமா இருக்கு, இல்ல நீருக்கு உண்டான சாபம் அதிகமா இருக்குன்னா நம்ம உடம்புல அந்த ரத்தத்துல இருக்கிற வெப்பம் அதிகமாகும் ம். இல்லையா, ரத்தத்தை ஏதாவது ஒரு பாதிப்பு பண்ணும். அது பிறக்கிற குழந்தையோட தாக்கத்தை பாதிக்கும். ஓகே. இதெல்லாம் தான் இந்த கர்மா ஏற்படுத்தக்கூடிய செயல். புத்திர சோகம், கல்யாணம் ஆகும், குழந்தை சரியா அமைப்பு இருக்காது, இல்ல கல்யாணம் ஆகி குழந்தை பிறகும் கணவர் இறந்துருவார், ஓகே. இல்ல பிரிஞ்சிருவார். இந்த அமைப்புக்கெல்லாம் இந்த வடவா முக அக்னிங்கிற அமைப்பு தான் காரணம். ம். இதுதான் செவ்வாய் தோஷம் ராகுகே தோஷம் இருக்கு இல்லையா, தோஷம் இருந்தா தோஷம் உள்ளதவங்களே கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்றது கூட இதுதான் காரணம். என்னன்னா 2 பேருடைய ரத்தத்துடைய வெப்பம் இல்ல உடலுடைய ஹீட் வெப்பம் அதிகம். அந்த வெப்பம் என்னாகும், பெண்ணுக்கு கருமுட்டையும் ஆணுக்கு உயிர் அணு உடையில இருக்க சக்தியும் அதீத வெப்பமா வச்சுக்கும். அது என்னாகும், இந்த வடவா முக அக்னிங்கிற நெருப்பு அதுல இருக்க சக்தியை கொன்னுப்படும் இல்ல சாப்பிட்ரும். ஓகே. இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் பிறக்கிற குழந்தை தள்ளி போகும், பிறந்தால் ஒரு சில குறையா பிறக்கும், இல்ல பிறந்து இறக்கும். இந்த பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம்.